வெல்கம் பேக் வியூவர்ஸ். நாம டிஎன்பிஎஸ்சி அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல பாட்னி மற்றும் சுவாலஜி சம்பந்தமா ப்ரீவியஸ் இயர்ஸ்ல கேட்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸும் அதுக்குரிய சரியான ஆன்சர்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேம் த சூசைடல் பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல்களின் தற்கொலை பைகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ சென்ட்ரியோல், ஆப்ஷன் பி லைசோசோம், ஆப்ஷன் சி பெராக்சிசோம் அண்ட் ஆப்ஷன் டி ல கிளைகோசோம்ஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 4மே செல்லோட ஆர்கனல்ஸ், அந்த 4ஓட ப்ராசஸ் என்ன, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் இருக்க சென்ட்ரியோல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பேட் barrel shaped organelle located in cytoplasm helps determine the location of the nucleus and other nucleus cells. அதாவது என்ன சொல்லிருக்காங்கன்னா, இது வந்து ஒரு barrel shaped இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனல் சொல்லிருக்காங்க. இது என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நியூக்ளியஸும் மற்ற ஆர்கனல்ஸும் எந்தெந்த இடத்துல எல்லாம் லொகேஷன் ஆகுது அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது இந்த சென்ட்ரியோல் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து ஆப்ஷன் பி இருக்க லைசோசோம்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, லைசோசோம் ஆர் இன்வால்வ் வித் வேரியஸ் செல் ப்ராசஸ். லைசோசோம் வந்து நிறைய செல் ப்ராசஸ் இன்வால்வ் பண்ணிருக்கு. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேக் டவுன் எக்ஸஸ் ஆர் பர்ன் அவுட் செல் பார்ட்ஸ். அதாவது உடைக்கிறது அப்படின்னு மீனிங் வரும். பிரேக் டவுன் அப்படின்னா அதாவது டெஸ்ட்ராய் பண்றது. எதை அப்படின்னா பர்ன் அவுட் செல் பார்ட்ஸ், அதாவது ரிப்பேரா இருக்கக்கூடிய செல் பார்ட்ஸை அழிக்கிற வேலைகளை இந்த லைசோசோம் பண்ணுது. They may be used to destroy invading virus and bacteria, not out burn out cells. and நமக்கு harmful இருக்கக்கூடிய பாக்டீரியா அண்ட் வைரஸஸ் கூட இதுதான் வந்து கில் பண்ணும். ஓகே, if the cell is damaged beyond repair, lysosome can help it self destruct in a process called programmed cell death அல்லது apoptosis அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, ஒருவேளை லிவிங் செல்ஸ்ல ஏதாவது ஒரு ரிப்பேர் இருந்துச்சுன்னா அந்த ரிப்பேரை சரி பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்கேஸ் அதை சரி பண்ண முடியல அப்படின்னா அந்த செல்லை வந்து டெஸ்ட்ராய் எதுவே பண்ணிரும். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ப்ரோக்ராம்டு செல் டெத் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா இந்த ப்ராசஸ்க்கு பேரு அப்போப்டோசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இந்த நேம் ஆஃப் த சூசைடல் பேக் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் எதுக்கு ரிலேட்டடா வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய லைசோசோம்ங்கிறதுக்கு தான் இதுக்கு ரிலேட்டடா வரும். சோ இருந்தாலும் நம்ம ஆப்ஷன் 3 and 4 என்னன்னு பாத்திரலாம். ஆப்ஷன் சி ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெராக்சிசோம்ஸ் இருக்கு. Peroxisome carrying out oxidative using molecular oxygen சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் ஆப்ஷன் டி ல இருக்கக்கூடிய கிளைகோசோம்னா என்னன்னா, a membrane enclosed organelle that contain the glycotic enzymes. glycotic enzymes இருக்கக்கூடிய ஆர்கனல் பேர் தான் இந்த கிளைகோசோம். in this process of glycolysis to be taken here. அதாவது இந்த கிளைகாலிசிஸ் ப்ராசஸ் இந்த கிளைகோசோம்ல நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் பெராக்சிசோம்ல ஆக்சிடேட்டிவ் மாலிகுலர் ஆக்சிஜன் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் லைசோசோம் தான் இந்த சூசைடல் பேக் சொல்றாங்க. சென்ட்ரியோல் வந்து determine the cell organelles whether it is placed, அதாவது எந்த இடத்துல இருக்கணுங்கிறத டிட்டர்மைன் பண்ணுது. சோ நேம் த சூசைடல் பேக் ஆஃப் த செல் அப்படின்னா அதுக்குரிய சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஷன் பி ல இருக்கக்கூடிய லைசோசோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்குள்ள நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.